أستاذ منير. கடைசியாக நாங்கள் படிக்கிறோம் சட்டங்கள் சார்ந்த பகுதி இரண்டாவது செகண்ட் லெவல்ல. முதல் பகுதி திராவிட சட்டத்தை பார்த்து கொண்டு வரோம். இந்த கடைசி பகுதி ஸ்கூலுடைய விஷயத்துக்கு வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோமே, அப்படியே பார்க்கணும். இல்லை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப எங்களுக்கு ராட அடுத்த அடையாளங்கள் எல்லாம் தெரியும். அதாவது ஃபத்தஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்ற மூணோடு தொடர்பான எல்லாம் ஃபத்தஹா கஸ்ரா லம்மா என்ற பொதுவாக வர எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தெரியும். சுக்கூன் ராக்கு சுக்கூன் வந்துச்சுன்னா நாங்க எப்படி பார்க்குற என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல ராக்கு முன்னாடி வார எழுத்துக்கள் தான் ராவை டிசைட் பண்ற எழுத்துக்கள் ஆயிக்கும். ராக்கு முன்னாடி வார எழுத்துக்களினுடைய அடையாளங்கள் குறியீடுகள். முன்னுக்கு வர எழுத்தல்ல, ராக்கு முன்னுக்கு வார எழுத்துக்கள் என்ன அடையாளத்தை பெற்று வருகிறதோ அந்த அடையாளங்கள் தான் குறிப்பிட்ட அந்த ராவானது என்ன உச்சரிக்க வேண்டும்ங்கிறத டிசைட் பண்றதா இருக்கும். எனவே ராவானது சுக்கூன் உச்சரிப்ப அல்லது அடையாளத்தை பெற்று வரலாம். சில போது ராக்கு சுக்கூன் நேரடியாக இருக்கும், சில போது ராக்கு வேறு வேறு அடையாளங்கள் இருக்கும். நாங்க சுக்கூனை வச்சு ஓதுவோம், அதுக்கு நாங்க சொல்லுவோம் சுக்கூனுடைய உச்சரிப்பு என்று சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அந்த ராக்கு முன்னுக்குள்ள எழுத்து என்ன அடையாளத்தை பெற்று வருகிறதோ, முன்னுக்கு வர எழுத்து ஃபத்ஹாண்டா குறிப்பிட்ட ரா வல்லினமாக மாறும். குறிப்பிட்ட ராக்கு முன்னுக்குள்ள எழுத்து கஸ்ரா இருந்தால் அந்த ராவும் மெல்லினமாக மாறும். முன்னுக்கால வார அடையாளங்கள் தான் ராவினுடைய வல்லின மெல்லினத்தை தீர்மானிக்கின்றதாக இருக்கும். ஹை, பிஸ்மில்லா, நாங்க இதை பிராக்டிஸ்ல பார்ப்போம். முதலாவது பாருங்க, இப்ப ராக்கு முன்னுக்கு என்ன வந்துக்குது? ஃபா வந்துக்கு. ஃபாக்கு என்ன இருக்குது? கஸ்ரத்துன் இருக்குது. அப்ப அந்த ரா ஒட்டோவா என்ன செய்யும்? மெல்லினமாக உச்சரிக்கப்படும். இந்த மெல்லின உச்சரிப்புல நாங்க ஆல்ரெடி படிச்ச அந்த வல்லின மெல்லின டிசைனை ஃபாலோ பண்ணா சரி. ரா என்று தடிப்பாக உச்சரிக்கிறதுல யொர் என்று போகும். மெல்லினமாக வர நேரத்துல ஈர் என்று மிச்சமே சாஃப்டான அந்த ஸ்டைலுக்கு டிசைனுக்கு வரும். இல்லைங்களா? أستاذ. சரி, மூணு போது பார்ப்போம். அடுத்த பிரச்சனையில பார்ப்போம். فسبح بحمد ربك واستغفره ஃபியோர் என்றா பில. ஏன் إنه பில? ஃபியோர் என்று வரையலாது, அந்த வல்லினம் அது. அப்படிதானே? மெல்லினத்துக்கு எங்க வரணும்? مستغفر. ஃபீல். எஸ், ஃபீல். போதும் திருப்பி. فسبح ஃபசா بحمد பில. ربك. ஃபச ஃபசபிஹ். ஃபசா போக முடியாது பில. فسبح بحمد ربك واستغفره ஃபீர். அந்த திருப்பி ஃபிர் என்று தான் வருது. ஃபீல், ஃபீல், ஈல். فسبح بحمد ربك واستغفره. ஃபிர். நாக்கு எந்த இடத்துல ஈக்கணும் மெல்லினத்துக்கு சொல்லுங்க. மெல்லினமாக பிராக்டிஸ் பண்ண நேரத்துல நாக்கு ஒரு இடத்துல ஈக்கணும். நாம எந்த இடத்துல வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு படிச்சுக்கிறோம். படிச்சுக்கிறோமா? أستاذ. படிக்கல அப்படியா? சவுண்ட காணும். பேசுறது கேக்குதா? உன்னோட சவுண்ட் கேக்குது இல்ல?
சவுண்ட் கேக்குதா? அவட மைக்கும் ஓ மோக்கலிங்க. உஸ்தாத் ஓகே. லாஸ்ட் என்ன கேட்டேன்? ரா மெல்லினமாக்கிட்டு எங்க வைக்கிறேன்? ம். எங்க வைக்கும் நாக்க? நாவை பேசிட்டேன், நாவை தூக்கி எங்க கொண்டு வைக்கணும்? அல்லது நாவை தூக்குறது இல்லையா? நாவை என்ன செய்யும்? ம், நாங்க முன்னுக்காக்கி வரும். ஆ, நாவை முன்னுக்கு ஆக்கி போகுது. நாவினுடைய எந்த பகுதி போயிட்டு முன்னுக்கு படணும்? நுனி. இல்லைன்னா உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே. நுனி நுனி நாவு மேல். நுனி நாவு மேல் பக்கத்துல பட்டா எர் வல்லினம் தான் வரும், மெல்லினம் வராது. அதான் கேட்டேன். நாவினுடைய நுனிப்பக்கத்தை கொண்டு போய்த்துட்டு தொண்டையிட முன்னுக்கு நீங்க போயிட்டு பட வச்சாலும், தொண்டை நடுப்பக்கத்துல பட வச்சாலும் இர் எர் என்று வல்லின பகுதிக்கு தான் போகுமே ஒழிய ரா ரா மெல்லின பகுதிக்கு வராது. மெல்லின பகுதிக்கு எது படணும்? அங்கதான் பிரச்சனை. பிரச்சனைக்கு தான் அங்கதான் எந்த பகுதியை பட வைக்கிறது என்கிறதுலாம் பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இங்க பிரச்சனையை கொண்டு வரும். முன்னாடி வர பாடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு என்றால், சின்ன இஷ்யூ ஒன்று வந்துச்சு என்றால், அந்த இஷ்யூ அப்படியே பின்னுக்கால வந்து கொண்டே இருக்கும். உங்களோட மைக் ஓஃப்ல இருக்குது. என்ன பிரச்சனை? கோல் வந்து கோலா? இல்ல உஸ்தாத். சொல்லுங்க விட, நீங்க விட சொல்லணும். ராட மெல்லின பகுதிக்கும் வல்லின பகுதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன வச்சு ஓதுறதுல? நான் எது எந்த உறுப்புகள் தொடர்பு எழுத்தை உச்சரிக்கிறதுல? நாக்கும் மேல் அன்னம். ஓகே, நாவும் தொண்டையினுடைய பகுதியும், இந்த ரெண்டு பகுதியை வச்சுதான் நாங்கள் இந்த ரெண்டு விதமான உச்சரிப்பு கொண்டு எடுக்கணும். அப்படி என்றால் வல்லினமாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல என்ன வடிவத்துல எங்க பேசிட்டு படணும், எந்த பகுதி படணும்? மெல்லினமாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல எந்த பகுதி படணும்? சின்ன விஷயம். உஸ்தாத், வல்லினமா உச்சரிக்கிட்ட இனி நாக்கு மேல் பற்கள் இன்னொருத்தருல படணும். சொல்லுங்கல்ல, வல்லினமாக மெல்லினமா உச்சரிக்கக்குள்ள உச்சரிக்க நுனி நாக்கு மேல் அன்னத்துல நுனி இதுல படுற. மேல் அன்னத்துல எந்த பகுதியில? மெல்லினமா நடுப்பகுதியில படணும். அஹ், மேல் பகுதியில அன்னத்திட நடுப்பகுதியில படணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்ப மெல்லினம் என்று வர்ற நேரம் அதை விட கொஞ்சம் முன்னுக்காக்கி. அதை விட முன்னுக்கு படணும். நாக்கு நுனி பகுதி அப்படியா? அது பிழையாது. நுனி பகுதி பட்டா இரு தானே வரும் சவுண்ட். எப்படி? ரா ரா ரீ ரீ என்றே வரும் நுனி நாக்கு பட்டால். நுனிப்பகுதி பாட்ட இடம் பிழை. நுனிப்பகுதி பாடுற இடம் தான் நீங்க பிரச்சனையில இருக்கிறீங்க. இப்ப வாங்க உங்களோட நுனி நாக்கு படுதான்னு சொல்லி பாருங்க. உங்களோட மெல்லின பகுதிக்கு நுனி நாக்கா படுது. நான் தெரிய வழங்கப்படுத்தினேன் இந்த விஷயத்தை. நுனி நாக்கு படுதா? இல்ல. பாருங்க, இப்ப உங்களோட வல்லினத்தை பாருங்க. வல்லின பகுதியும் பாருங்க. இங்க இது என்ன படுது? மேல் தொண்டையின் நடுப்பகுதி. ஆமா. தொண்டை இது எந்த நாவினுடைய எந்த பகுதி படுது? இங்கதான் நுனி. நுனி பகுதி படுது. இது எது? மெல்லினமா இது? வல்லினம். வல்லினம். அப்ப மெல்லினத்தை பாருங்க என்ன படுதுண்டு. நாவின் முன்மேல் பகுதி. முன்னால் இருக்கிற மேல் பகுதி. இந்த நுனி பகுதிக்கு போக இயலாது. நாவிட நன்றாக முன்னால் இருக்கிற மேல் பகுதி எங்க படணும்? மேல் அன்னத்திட மேல் தொண்டையிட மேல் முன்பகுதி. முன்பகுதியில படணும். நடுப்பகுதிக்கு போய் மேலாது. பல்லுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல முன்பகுதியில படணும். அப்பதான் ரீ ரீ என்ற அந்த சவுண்டுக்கு போயிடும். அல்லது ரீ ரீ என்று தான் வரணும், நீ சொல்றது மாதிரி உச்சரிச்சால்.
அப்போ இந்த உச்சரிப்பை தான் நாங்க என்ன சொல்றோம்? இங்க மேல் இனத்துல நீங்க பார்க்கணும் முதலாவதுல எப்படி வரும். ம். فسب فسبح بحمد ربك واستغفره. பியர் பியர் அந்த சொல் தான் பிரச்சனை. ஃபியரு என்று வரையாது. ஃபியரு என்பான் என்ன அர்த்தம் சொல்லி பாருங்க. ஃபியர் நீங்களே உங்களோட உச்சரிப்பை கொஞ்சம் மெதுவா உச்சரிச்சு பாருங்க. நாக்குல எது படுதுன்னு சொல்லி எங்க படுதுன்னு சொல்லி அப்ப இறங்கும். நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஃபியர் ஃபியர் இர் என்ன செய்யுது? இர் எது படுது? நுனிப்பாதி. ஆ அப்ப அதை மாத்தணும். உங்களுக்கு விளங்கினா அதன் வளமையான ட்ரெக்ல இருந்து மாத்தணும். ஃபீல் ஃபீ ஈர் கஷ்டம் என்று சொன்னா அந்த எழுத்துக்கு வாங்க. முதலாவது வசனமா ஓதி யாருக்கும் திருந்துறல்ல. ரெண்டாவது, எந்த சொல்ல பிரச்சனையும் அந்த சொல்ல நீ கட்டாயம் அடையாளம் காணுங்க. மூணாவது, அந்த சொல்லில் இருந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுவும் கஷ்டம் என்றால் நாலாவதாக குறிப்பிட்ட இடம் எழுத்து அந்த இடத்துக்கு வாங்க. அதுல இருந்து பிரச்சனையை பாருங்க. இதான் அதிர ஓட. சரியா? சரி, நீங்க பழகிட்டு வரணும். நாளை கிளாஸுக்கு இன்ஷால்லா எப்படியும். சரி, இப்ப ரெண்டாவது வாங்க பார்ப்போம். ரெண்டாவது பிரச்சனை என்ன? என்ன சொல்லிக்கிறாங்க பார்ப்போம். என்ன ரெண்டாவது என்ன விஷயம்? வல்லினம் வருதா மெயினம் வருதா? என்ன ரீசன்? வல்லினம். ஏன் வல்லினம்? வல்லினம். ராக்கு எல்லாம் மொத்தம் நிக்குது, வல்லினமா வரும் அப்படித்தானே? ரா எப்படியும் சுக்கூன்ல தானே நிப்பற்ற. அதுக்கு ஆமா. முன்னாடி எழுத்து பத்து இருக்கு. அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? ராவானது சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்றுக் தற்கால் கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னால ஃபத்தஹா ஐக்கத்தால ராவை நாங்க வல்லினமா ஓதுவோம். மூணாவது மெல்லினம் உச்சரிக்கும். மெல்லினம். ராகு ஃபத்தஹாத்துன்னு வந்தாலும் மெல்லினம் தானே? And அங்க வந்து நிறுத்துற இடம் சுற்றி எஸ், சுக்கூன் பெற்று வரும். குட். சரி, இந்த நாலாவது ஐந்தாவது. சரி, நாலாவது என்ன பிரச்சனை போகும்? ராக்கு லம்மத்தைன்னு வதிக்குது. அப்ப வல்லினமா ஓதலாம். அப்படியா? மெல்லினம். மெல்லினமா மெல்லினம். ஏன் மெல்லினம்? அதுக்கு முன்னுக்கு ராக்கு இப்ப சுக்குன் வைக்க போறீங்க அப்படியா? இல்ல. ராக்கு சுக்குன் வைக்க போறீங்க. வைக்கிறேன்னா அதுக்கு முன்னுக்கு என்ன இது? திருப்பி சுக்குன் தானே இது. என்ன செய்யணும்? சுக்கூன். அதுக்கு முன்னால் எழுத்து கிடைக்கும். கஷ்டம் வைக்கும். அதுக்கு முன்னுக்கு இடத்துக்கு போகணும். விஷயம் தெரியும். உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை ஓதெல்லாம் பிரச்சனை. விஷயம் தெரியும், ஓதுறதுலாம் பிரச்சனை இது. அதை நீங்க தான் திருத்தணும். வல்லினம் நாயினுடைய எந்த பகுதி படணும்? மெல்லினம் எந்த பகுதி படணும்? ரெண்டாவது ஓகே. அபு தார் நீங்க நார்மலா உச்சரிச்சாலே வல்லினமா தான் வரும். என்ன நீங்க எல்லாத்தையும் வல்லினத்துக்கு பழகிக்கிறீங்க. லாஸ்ட் வல்லினம் மெல்லினமா அஞ்சாவது வல்லினம். வல்லினமா சூரா. ம். ஷுவர். அடுத்த வல்லினம் பெரும்பாலும் இல்லை, மெல்லினங்களை தணிக்குது. அதோட உச்சரிப்புல மெல்லினத்தை நீங்க டைம் எடுத்து நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட்டுக்கு வசனத்தை ஓதுங்கோ. சரி வரலையா குறிப்பிட்ட சொல்லுக்கு வாங்கோ. பிரச்சனையா குறிப்பிட்ட எழுத்துக்கு வாங்கோ. என்று தான் வருது. ஃபீல் என்று வருது இல்லைன்னா திருப்பி ஃபீல் 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 என்று சொல்லி அந்த எழுத்துக்கு திருப்பி வரணும். மகாபீர் மகாபீர் மகாபிர் என்று வந்துடக்கூடாது. லஹபீர் லஹபீர் இர் என்று தான் நான் வரணும். பெரும்பாலும் உங்களுக்கு நாளை கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. நாளைக்கு நாங்கள் இந்த ஒர்க்கை நீ எனக்கு சரியாக ஓதி காட்டினா ஆட கடைசி சாப்டரையும் எங்களுக்கு இந்த வீக்கில் வர அடுத்த கிளாஸ்லேயே அது நாளைக்கு நடக்கிறது. அதில் எங்களுக்கு ஃபுல்லாகவே இதை ஃபில் பண்ணி ராட சாப்டர் முடிக்க இயலும். அது உங்களுக்கு தான் நினைக்கும். உங்களுக்கு தான் நினைக்காது. இன்ஷா அல்லாஹ்.